இரவிலே சில வேளைகளில் யானை பெருகிற போது அரோகரா கந்தவே பெருமானுக்கு அரோகரா என்று அங்கே அரோகரா கோஷத்தை கூட பெறுகிற காட்டு விலங்குகள் தானாக விலகிக் கொள்ளும். இது எல்லாம் செல்வச்சனதியிலிருந்து கதிர்காமம் போகிற போது ஒவ்வொரு பக்த அடியார்களும் ஒவ்வொரு யாத்திரிகளும் உணர்ந்து கொள்ளுகிற அற்புதம் தான் நண்பர்களே. அதே போல கதிர்காமத்தை சென்றடைந்தால் மாணிக்க கங்கையில் நீராடி எந்தன் மாதவத்து புதல்வனை கைதொழுதாலே கடுகவினை தீருமெல்லவா. அந்த மாணிக்க கங்கையிலே போய் அந்த புனித கங்கையிலே நீராடி மாணிக்க பிள்ளையாரை தரிசனம் செய்து கொள்ளுவார்கள். அதன் பின்னர் வழிபாடுகளை செய்து கொண்டு அங்கிருந்து புறப்படுவார்கள். எங்கு புறப்படுவார்கள்? அந்த ஏழுமலையானுடைய தரிசனத்தை கண்டுகொள்ள. இது மாத்திரமல்ல, அங்கே கொடியேறுவது என்பது பள்ளி வாசலிலே தான் கதிர்காமத்தில் கொடியேறுவது. அதிலும் பச்சை பள்ளியிலே அங்கே கொடியேற்றம் இடம்பெறுவது பள்ளிவாசலில். முதலாவதாக கொடியேற்ற எங்களுடைய இந்து சமயத்தினுடைய குருமார்கள், அதே போல அங்கே கதிர்காமத்தில் இருக்கிற காளி கோயில் குரு முதல்வர், அதே போல எங்களுடைய இந்துக்கள், அதே போல கிறிஸ்தவர்கள், அங்கே பௌத்த துறவிகள், அதே போல முஸ்லிமிலே இருக்கக்கூடிய குரான் ஓதக்கூடியவர்கள் அனைவரும் அங்கே சூழ்ந்திருக்க அற்புதமாக பள்ளிவாசலே கொடியேறும். அதுதான் கதிர்காமத்து கொடியேற்றம். அது ஒரு மாலை பொழுதிலே நான் நினைக்கிறேன் 4:30 மணிக்கும் 5:30 மணிக்கும் இடையிலே அந்த கொடியேற்றப்படும். எங்களுடைய அத்தனை பேரும் அங்கிருந்த அரோகரா கோஷம் போட. அதுதான் கதிர்காமத்தினுடைய கொடியேற்ற உற்சவம். கதிர்காமத்தில் கொடியேறுவது அல்ல, கதிர்காமத்திலே இருக்கிற பள்ளிவாசலிலே தான் கொடியேறுவது. நீங்கள் பார்ப்பீர்கள், அந்த கொடியேறினாலே அங்கே பள்ளிவாசலிலே விசேடமான வழிபாடுகள் எல்லாம், ஆராதனைகள் இடம்பெறும். அதே போல அவர்களுடைய அந்த வித்தைகள் எல்லாம் அங்கே காண்பிப்பார்கள். இப்படியான வழிபாடோடு தான் இந்த கதிர்காமத்தினுடைய தரிசன யாத்திரை இனிதே